எப்போதுமே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி நேற்று என்னாச்சு அப்படின்னா, முதல்ல காலையில் வண்டி எடுக்கும்போது என்னாச்சுன்னா செருப்பு அந்துவச்சு. சரின்ட்டு அப்புறமா போய் 8 மணிக்கு பால் ஏற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பார்க்குறீங்க பற்றியெல்லாம் ஒரு கம்பி, அந்த கம்பி வந்து முட்டியிலே நங்குன்னு ஒரே இடில் இட்டு பிடிச்சி அந்த கடைசி அந்த கூர்மையான அந்த இது வந்து இடிச்சிருச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா என்னடா முதல்ல செருப்பு வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலில் முட்டியில் சரியான இடு. அந்த இடில் அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி நினச்சேன். இந்த இதுதான் ஒரே இடு. அந்த முட்டிய 2ஆ உடையிற அளவுக்கு இதுவாகி போச்சு. வேலையே பார்க்க முடியல என்னால். சரியான உழுது. ஏன்னா இப்போ ஆயுத பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்படியாவது சம்பாரித்து பாதி கடனை அடைச்சி ஃபுல்லாக ஏதாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது இடியாக வந்து எடுத்துச்சு. நாள் ஆயுத பூஜை நாள் பட்ட இடத்துல படும் எல்லாம் கொய்யால. அதே மாதிரி காலையில் சாயந்தரம் சரியான இடு. காலையில் 8 மணிக்கு அங்கே ஒரு இடு, இப்போ 3:30 மணிக்கு இங்கே ஒரு இடு. அது எப்படி அடிபட்ட இடத்துல அடி வருதுன்னு தெரியல. எல்லாருக்கும் இப்படித்தானா? வா கிழங்கு புது முட்டியே. லைன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் முட்டியோட நிலமை மோசமாயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா வீங்கிருச்சு ஃபுல்லாகவே. அடக்கவும் இல்லை நீட்டவும் இல்லை கொய்யால். சோழி முடிஞ்சு இன்னைக்கு. அப்புறம் ஒரு வழியாக லைனை முடிச்சுட்டு காலை நொண்டி நடந்து போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கே பைக் ஷோரூம் போகணும். அங்கே ஏன்னா ஆயுத பூஜை இன்னும் க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் சொல்லி வேமாவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டியில் ஏறி உட்காரவுக்கு முடியலை. அந்த அவ்வளோ பெயினாக இருக்குது. ஏன்னா 2ஆவது திருப்பும் வேறு இடிச்சுக்கிட்டேன்னா 2 திருப்பு முட்டியிலே அடி. முட்டி போச்சுன்னு நினச்சேன். சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து பைக் ஷோரூம் போயிட்டு, பைக் ஷோரூமில் பார்த்திங்க அப்படின்னா வண்டியெல்லாம் துடைக்கணும், கண்ணாடி துடைக்கணும், அந்த பழசு எல்லாத்தையும் இடைக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை வச்சுருந்தாங்க. நொண்டிக்கிட்டே போனேன். அவங்கள்ட்ட போயிட்டு சொல்ல முடியாது இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னிக்கிட்டா முடியாது. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் வேலை அதிகமாக இருக்கும், நமக்கே தெரியும். அப்படின்ற போது சொல்ல முடியாது. இந்த மூடையெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மூடையெல்லாம் போயிட்டு முதல்ல போயிட்டு இரும்பு கடையில் போடுறதுக்காக கிளம்பணும். ரொம்ப கஷ்டம். முட்டியில் அடிபட்டதே. போயிட்டு இடக்கடைக்கு போட்டால் ஒரு 130 ரூபா இருந்துச்சு. 130 ரூபா அட்டை. டயரும் எடை போட்டு தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டயருக்கான காசு பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்துச்சு. அந்த 2 டயரு பழைய டயர் தான், முடிவு போட்ட டயரு. அங்கே போய்ட்டு ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு 135 ரூபாயை கையில் வாங்கினோம். அங்கே வாங்கிட்டு நேராக போயிட்டு ஒரு ஏதாவது தீனி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மீன் ட்ரேடர்ஸ் அந்த ஒரு கடையில் போட்டோம். பக்கத்தில் எங்கள் கம்பெனியை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, அந்த நடுவில் ஆஸ்கார் எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் தெரியுதா, ஆலங்குடி போகிற வழியில் புதுக்கோட்டை டு ஆலங்குடி ரோட்டில் காந்தி நகர்கிட்ட இருந்தது. அப்புறம் போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸு 4 முட்டையும் அவிக்காத முட்டையும் ப்ளஸ்ஸு ஸ்நாக்ஸ் அவனுக்கு தேவையானது வாங்கிட்டா பையன், என்னோட விளாட்றவன். நானும் தேவையான வாங்கிட்டு மிச்ச காசை கொண்டாந்து கல்லால் போட்டு குறைய வாங்கினேன் அவனுக்கு. குறைய வேண்டாம். 4 முட்டை எதுக்கடா முட்டை வேணும்னு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க எங்கள் பைக் ஷோரூமில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஓனர் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு ஒன்று வாங்கியிருக்காங்க. அது என்னென்னா முட்டை பாயில் பண்ணுற எக் பாயிலர் அப்படின்ற ஒரு இது வாங்கியிருக்காங்க. அந்த இதில் தான் நாங்கள் வந்து முட்டையை அவிச்சு எப்போதுமே சாப்பிடுவோம். ஓனரு சரி நாங்களும் சரி. ஆனால் ஓனர் வந்து நாட்டுக்கோழி முட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் காஸ்ட்லி அதிகன்றதுனால 5 ரூபாய்க்கு நம்ம எப்போது விற்கிற கடையில் வாங்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாயிலிங் தான். இது வந்து கரண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அமேசான் பேசிக்கில் எங்கள் ஓனர் வாங்கினார். போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த இதில் ஊற்றுற அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தெரியுதா, தண்ணி கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் முட்டையை வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும். அந்த வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக 4 முட்டையை வச்சுட்டு 4 முட்டை 7 முட்டை வைக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் பெரிய சைஸு எத்தனை வச்சாலும் 7 வைக்கலாம், ஓகே. இல்லைனா 4 வச்சாலும் வைக்கலாம். அடுத்து வந்து இந்த மூடியை மூடிடணும். இந்த மூடியை மூடிட்டு சுவிட்சை போட்டோம்னா போதும். ஆட்டோமேட்டிக்காகவே அது தண்ணி எல்லாம் இதுவானதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஆன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தான் அந்த முட்டை வாங்கினோம். இப்போ பார்த்திங்கன்னா தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு ஒட்டடை அடிக்க ஆரம்பிக்கிறோம். ஒட்டடை ஃபுல்லாக அடித்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஆயுத பூஜை அப்படின்றதுனால கம்பெனியில் ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் காலையில் வந்து முட்டியில் அடிபட்டதே எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக போச்சு, கஷ்டமாக போச்சு. எப்படி வேலை பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருந்தேன். முட்டை பார்த்திங்கன்னா பாயில் ஆகிட்டுருக்கு.
சுடு தண்ணி கொதித்து அந்த ஒரு ஹீட்டிங்கில் தான் ஆகிட்டே இருக்கும். ஒட்டடை ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்மளோட வாஷ் பேசன் சிங்கு அது பேர் அதை க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துங்க, இப்படி இருக்க வாஷ் பேசனை எப்படி நம்ம கண்ணாடி இதையும் எப்படி பளிச்சுன்னு மாற்ற போகிறேன் அப்படின்றத பாருங்கள். மாற்றலை, கழுவ போகிறேன், அவ்வளோதான். நரம்பு இதை வச்சுட்டு ரெண்டையும் வச்சுட்டு தேய்ச்சாச்சு. இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு சோஃபாயில் இதெல்லாம் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் இது வந்து தெரிகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா ரொம்ப தேய்ச்சிட்டேன், ஒரு அரை மணி நேரம் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாஷ் பேசனை பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதோட ஒரிஜினல் இதுவே தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்தது வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ வந்து ஒரு இதை நம்ம வந்து டெய்லி எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இது எப்போயாவது நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆயுத பூஜை க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் எப்போயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால், தீபாவளி அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் க்ளீனிங் ஒர்க்கே போகும் கம்பெனியில் ஆக்சுவலாக. ஏன்னா வேலை எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், சேல்ஸு சர்வீஸு அப்படின்னு போயிட்டே இருக்கனால இவ்வளோ. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கிட்ட பாயில் ஆகி முடிஞ்சிச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சுவிட்சு ஆன்லாம் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு போகிற பாருங்க, ஆன் ஆகாது. ஏன்னா வந்து அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதில் தண்ணியும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் ஆன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஆகக்கூடிய ஒரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதில் 4 முட்டை, அவ்வளோதான். 4 முட்டையை எடுத்து உடச்சி போட்டு சாப்பிட வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டையை உடைக்கிறது, இந்த 3 முட்டையை உடச்சிட்டு 4ஆம் முட்டையை உடச்சிட்டு சும்மா ஜாலியாக உடச்சிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்றதுக்கு நானும் அவனும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் முட்டையை சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் சென்று கண்ணாடியை ஒர்க் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிடுவோமேன்ட்டு முட்டையை உடச்சி சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணியே இருக்காது. ஆக்சுவலாக ஒரு 2 சொட்டு தண்ணி தான் இருக்கும், அவ்வளோதான். அந்தளவுக்கு ட்ரை ஆயிரும். அந்த தண்ணி ட்ரை ஆனோன்னா முட்டை வெந்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம்னு சொல்லி பாயிலிங் வந்து ஆஃப் ஆயிடுது. இதெல்லாம் அமேசானில் விற்றுச்சு, எங்கள் ஓனர் வாங்கினது. இந்த பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது இருக்கும், அமேசான் பேசிக்னு இருக்குது. அதில் மற்றபடி எக் பாயிலர் தான் இருக்குது. அதோடய பேர், கம்பெனி பேர் இதில் இல்லை. அமேசான்ற ஒரு கம்பெனி பேர் தான் அதில். உட்காந்து முட்டையை நல்லா சாப்பிட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த பின்னாடி இருக்க ஒட்டடை இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏகப்பட்ட வேலைங்க. காலையில் அடிப்பட்டதுலேருந்து ரொம்ப ஒரு இதுவாகிடுச்சு. சரின்ட்டு அங்கேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வந்து 90ஆல் கண்ணாடி இந்த கிளாஸெல்லாம் ஒரு இருந்தால் பார்த்திங்கன்னா மொழிகிட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நீட்டாக தெரியும் கண்ணாடி. இதே மெத்தடில் தான் இங்கே கம்பெனியில் உள்ள எல்லா கண்ணாடியுமே இப்போ நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். துடைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டில்லு அது வந்து மொக்கையாக போச்சு. இந்த இடத்துல துண்டு எடுக்க என் முகம் தெரியணும். ஆனால் கேமராவுக்கு முன்னாடி ஃபோன் இருக்கா, அதனால் அது தெரியாமல் போச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூசி இருக்கும். டஸ்ட்டு இவ்வளோ தூசி, ஃபோன் மேலே அவ்வளோ தூசி. எங்களோட கம்பெனி மொபைலு ப்ளஸ் அங்கிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு மொபைலு, இது ரிமோட்டு. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலு இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ வந்து அடுத்து சாமி ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டேன். இந்த பார்த்திங்கன்னா சேரோட டேபிளில் வச்சுட்டு அதோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். முதல்ல விளக்கணும், பாத்திரம் அந்த இதெல்லாம் விளக்கிட்டு மாலையெல்லாம் அலசி போட்டுக்கிட்டு தான் அடுத்து வந்து நம்ம என்ன நாளைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கையால் 90 இதெல்லாம் அழிச்சிட்டு கம்பெனியில் உள்ள பெரிய கண்ணாடி ஃப்ரெண்டில் இருக்கும், அவ்வளோ பெரிய கண்ணாடி 3 இதில் 90ஐயும் தண்ணியை வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இனிஷியலில் ஒரு சைன் போட்டோம்னா கம்ப்ளீட்டு. பின்னாடியே வந்து என்னோடய வேளாக்கிற ஃப்ரெண்டு வந்து தொடச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான். அவனை அங்கிட்டு பார்க்கலாம், அந்த பக்கம் கண்ணாடியில் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இங்கிட்டு வந்து சும்மா கையெழுத்து போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன் ஜாலியாக. ஆனால் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. இந்த 90ஐயும் தண்ணியும் போட்டு அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய கண்ணாடியாக ஃப்ரெண்டில் ஃபுல்லாக இருக்கும். நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அடித்து முடிக்கிறதுக்கே 7 மணி ஆகிப்போச்சு. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் கூட முட்டி பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துலையும். அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி துடைக்கிறதுக்கான ரெடி ஆகிடுச்சு. வண்டியை துடைச்சி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு எடுத்தாச்சு. அவ்வளோ மணி 8 ஆச்சா. வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆயுத பூஜை கம்ப்ளீட்டாக ஒர்க்கு. ஆனால் முட்டி வலி தான் ரொம்ப தாங்க முடியாமல் போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எடுத்து வச்சுட்டு பேக் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே கம்பெனி போகிறோம். அடுத்து நம்ம 8:15 போல் கம்பெனி போய் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஆயுத பூஜை ஃபுல்லாக ரெடியாகவே இருந்தாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரா மெட்டீரியல் வைக்கிற இடம், அயனிங் டேபிள், அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கே உள்ள ஒர்க் பண்ணுற கட்டிங் மாஸ்டர், டெய்லரு, எல்லாமே ஓனர் எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சட்டையை தான் இப்போ நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு போட்டுக்கிறதுக்காக ஒரு 20 சட்டையும் இருந்துச்சு. காஜா பட்டன் அடித்து முடிச்சாச்சு. அடித்து முடிக்க ஒன்று 10-11 ஆச்சு. விடிய காலில் எழுந்திரிச்சு அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்புறம் விடிய காலில் ஒரு 7 மணி 6 மணியா, ஆமாம் 6 மணிக்கெலாம் முடிச்சுட்டு இங்கே கிளம்பியாச்சு நேராக. ஒரு பார்த்திங்கன்னா 6 மணி இன்றைக்கி லேட் ஆகி போச்சு. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஒரு 15 சட்டை 15 பேண்ட் இருந்துச்சு, அயன் பண்ணி முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம்.